அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி விசித்ராமாவும் அர்ச்சனா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ விசித்ராமா ஒரு உண்மையை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஜோவிகா வந்து என் கூட வந்து பேசவே இல்லை, என் கூட பேசவே மாட்டேங்கிறா. நானா பேச போனா கூட அவள் வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறா, என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறா. நான் இங்கே இருந்து அவள் வந்து அங்கிட்டு போயிடுறா, அவள் வந்து இங்கிட்டு போயிடுறா. இந்த பிக் பாஸ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இங்கே தானே பேசி தீக்கணும். அப்போ இங்கே பேசி தீக்காம நம்ம வேற எங்கே போய் பேசி தீக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன சோர்வு அடைகிறாங்க. அதுக்கு வந்து அர்ச்சனா சொல்றாங்க, விடுங்க மேடம், அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஷோல நம்ம நடந்த பிரச்சனை அப்படின்னா இங்கே நம்ம பேசி தீர்த்துக்கிட்டா தான் வெளியே போனால் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். நம்ம தான் ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோவிகா அந்த ஃபார்வர்ட் ஸ்டெப்பை எடுக்காமல் அவங்க வந்து பின்னாடி போகிறது, உங்கள்கிட்ட பேசாமல் போகிறது வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து விசித்ரா அதுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து ரொம்ப ஹெட் வெயிட்டாக ஒரு ஆணவ திமிரோட வந்து நடந்துக்கிறாங்களோ, ஒரு எச்சத்தனமாக நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராவிட்ட வந்து 2 நாள் ஆச்சு பார்த்தீங்களா, 2 நாளாக பேசவே இல்லைங்களா. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு வன்மம் தலைக்கேறி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. நீ படித்து தொலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு தப்பா? நீ படின்னு சொன்னால் அது ஒரு தப்பா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மூஞ்சியை தூக்கிட்டு இதெல்லாம் என்ன ஒரு ஜென்மம்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் வந்து அவ்வளோ சண்டை இருந்துச்சு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா தானே பேசுகிறாங்க போகும்போது. ஆனால் நீ இருக்கிறிய ஜோவிகா, உங்க அம்மா மாதிரியே இருக்கிற, உங்க அம்மா கூட வந்து ஒருபடி மேலே போய் இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு அதை அவங்க மன சோர்வடைஞ்சு அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவள் வந்து என்கிட்ட பேசவே இல்லை, இங்கே நடந்த பிரச்சனை இங்கே தானே பேசி வைக்க முடியும் அப்படின்னு அவங்க பேசுகிறது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.